நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரை மீட்ட தமிழக மீனவர்கள். திருமலை நெல்லிக்குளம் மலை உடைப்பு விவகாரம் 10 பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிப்பு. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தனியார் பேருந்து ஊழியர்கள் மோதல், கல்முனை மாநகரில் பதற்ற நிலை. குளவிக்கோட்டுக்கு இலக்காகி 35 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. பெருமளவான பக்தர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்று ஆலம்பில் அந்தோணியார் ஆலய திருவிழா. யாழில் பசுவதையை தடுத்த போலீசாருக்கு சிவசேனை அமைப்பினர் பாராட்டு. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை வழங்க தென்னிலங்கை சக்திகள் தயாரில்லை, சபா குகதாஸ் சுட்டிக்காட்டு. வாக்குகளுக்காக இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகள், தமிழ் மக்களுக்கு நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவரின் யாழ் விஜயம், விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சஜித் பிரேமதாஸ். இந்தியாவில் சாதனை படைத்த யாழ்ப்பாண தமிழன். யாழில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், முன்னாள் போலீஸ் மா அதிகாரி வெளியிட்ட முக்கிய தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தின் வேதாரண்யம் அருகே படகு பழுதாகி நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரை தமிழக மீனவர்கள் மீட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் அரளைத்தீவு பகுதியினை சேர்ந்த மைக்கேல் பெர்னாண்டோ விஜயகுமார் ஆகிய 2 மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி மாலை ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் வந்த படகினுடைய என்ஜின் பழுதானதால் திசை மாறி நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட ஆட்காட்டுத்துறை கடற்பகுதிக்கு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரையும் அப்பகுதி வழியாக மீன்பிடிக்க சென்று ஆட்காட்டுத்துறை மீனவர்கள் தத்தளித்த இலங்கை மீனவர்களை மீட்டு கரை சேர்த்தனர். இருவரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து விசாரணை நடாத்தி வருகின்றனர். 2 நாட்களாக கடல் தண்ணீரை குடித்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். மீட்கப்பட்ட இருவரும் கடத்தல்காரர்களா அல்லது மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இது கருத்துக்களால் எதிர்கொள்ள தைரியமற்ற கோழைகளின் அற்பத்தனமான சட்டவிரோத செயற்பாடாகும். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோருவதோடு பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு எமது ஆதரவை தெரிவிக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் கீழ் இயங்குகின்ற 4 போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அச்சுவேலி பத்தமேனி காளிக்கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீது இன்றைய தினம் அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வைத்து 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடாத்தியது. இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கான காரணம் தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடயவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர். அதுடன் போலீஸ் விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைரேகை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இருவரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவத்தை நடாத்தியவர்கள் 10 லட்சத்திற்கும் பெறுமதியான பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதி ஊடாக தப்பிச் சென்ற சிசிடிவி காணொலிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. இவற்றை கொண்டு போலீசார் பல கோணங்களிலும் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன்
ஊடகவியலாளரின் வீட்டிற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் ஊடகவியலாளருக்கு அச்சத்தினை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும், எனவே குறித்த விடயம் தொடர்பில் அரசு தரப்பினர் உயரதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருக்கின்றார். மேலும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், பிரச்சினை தொடர்பில் நேரில் பேசி ஆராயப்பட வேண்டும் என்றும், வன்முறை தீர்வாகாது என்றும் கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் குறித்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டதுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார். ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை 12:30 மணியளவிலே முகங்களை மூடி கட்டியவாறு வந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீ மூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பெறுமதியான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஊடகத்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்று இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது நிச்சயமாக இது திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது. கடந்த சில ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதீபன் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் 2010-11ஆம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்கிறார். அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள நிலைமையிலே அவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது. அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதீபனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம்தான் இருக்கிறது. இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முழு பொறுப்பையும் அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும். இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை 15 ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறார். சக ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீடின் மீது நேற்றிரவு 11 மணி அளவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அவரது மோட்டார் பைக், ஆட்டோ, அவரது வீடு முன்பகுதி எரிக்கப்பட்டிருக்கின்றன. கும்பல் ஒன்று 3 மோட்டார் பைக்கில் வந்த கும்பல் ஒன்று இந்த தாக்குதலை செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு ஊடகவியலாளர்களின் அச்சுறுத்தும் செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களில்
ஆயுத முனையில் எங்களை தாக்கி ஊடகவியலாளர் அச்சுறுத்தி ஊடக தொழிலேயே அச்சுறுத்தல்கள் மத்தியில் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வைத்திருந்தது போல இப்போத்த சமகால பகுதியில் ஊடகவியலாளர்களை இப்படியான பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது, கூப்பிட்டு முறையிட்டு போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை வாக்குமூலம் என்று சொல்லி அச்சுறுத்துவது போன்ற பல செயல்பாடுகள் நாளாந்தம் இடம்பெற்று வருகின்றன. இதன் இப்போ நடந்த இந்த செயல்பாடு தம்பித்துறை பிரதிபன் வீடு தாக்கப்பட்டமையை யாழ் ஊடகமையும் வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் தீவிரமாக இந்த தீய செயலை மேற்கொண்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று மேதகு நாட்டின் ஜனாதிபதி அவர்களை வேண்டி நிற்கின்றோம். நடவடிக்கை எடுப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊடகவியலாளர் தமது பணியை மேற்கொள்ள முடியும் என்பதை சொல்லுவதோடு அடுத்து இந்த தாக்குதலால் மன உளைச்சல், அதாவது பயம் மீதி ஊடகவியலாளர்கள் தங்கள் வீட்டிலே உறங்க முடியாத ஒரு சூழலை இந்த தாக்குதல் அச்சுறுத்தல் மேலதிக ஊடகவியலாளருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமான உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்துமாறு வேண்டி நிற்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகள் உடைப்பதற்கு கடந்த சனிக்கிழமை பாதை உடைப்பு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டன. எனினும் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 9:45 மணிக்கு மீண்டும் பாறை உடைப்பு வேலைகளை ஆரம்பித்த போது மக்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பூர் போலீசார் 10 பேரை செவ்வாய்க்கிழமை கைது செய்து போலீஸ் பிணையில் விடுவித்தனர். விடுவிக்கப்பட்ட 10 பேரும் மூதூர் நீதிமன்றில் நேற்று மதியம் ஆஜராக்கினர். இந்நிலையில் நீதிமன்றமானது அனைவரையும் சொந்த பிணையில் விடுவித்ததோடு குறித்த பிரதேசத்தை இம்மாதம் 15ஆம் தேதியன்று நீதவான் பார்வையிடுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை சந்தேக நபர்கள் 10 பேருக்கும் சார்பாக சட்டத்தரணிகளான முகுந்தன், மோகன் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இந்த மலையை உடைப்பதனால் பல்வேறு இன்னல்களை மக்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். எங்களது வாழ்வாதாரம் இங்குதான் உள்ளது. விவசாய செய்கை, கால்நடை வளர்ப்பு போன்றன இதன் மூலம் பாதிக்கப்படலாம். எனவே அரசாங்கம் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை கல்முனை சாலை ஊழியர்கள் சாலைக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் கல்முனை சாலை ஊழியர்கள் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த சேவை வேண்டாம் என தெரிவித்தும் மேற்குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அங்கு கருத்து தெரிவிக்கையில், இலங்கை போக்குவரத்து சபையின் தனித்துவத்தை சிதைக்காதே, போக்குவரத்து அமைச்சு தனியாருக்காகவா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு இந்த கவனஈர்ப்பு பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை நேர காலதாமதம் என குறிப்பிட்டு அம்பாறை கல்முனை ஒருங்கிணைந்த சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பில் முடிவடைந்திருந்தது. இதன்போது இரு தரப்பினர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இப்போராட்டத்தினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அத்துடன் போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சில பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரம் பஸ் தரிப்பிடத்தில் காத்திருந்தனர். இது தவிர நகரத்தின் மத்தியில் தனியார் பேருந்துகளும் வீதியின் இருமருங்கிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு கல்முனை தலைமையக போலீசார் சென்று பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியுள்ளனர். குளவிக்கொட்டு கிழக்காக 35 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் பாடசாலை கற்றல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை வளாகத்தில் அமைந்துள்ள நாவல் மரம் ஒன்றில் அமைந்திருந்த பாரிய அளவிலான குளவிக்கூடு ஒன்று கலைந்துள்ளது. இந்நிலையில் கலைந்து சென்றதில் 35 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி தர்மபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் தற்பொழுது 18 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இச்சம்பவத்தில் 4 ஆசிரியர்களும் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதுடன் 3 ஆசிரியர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசாருக்கும் வழங்கப்பட்ட தகவலிற்கு அமைவாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த குழுவினர் இன்றைய தினம் மாலை அப்பகுதியில் இருக்கும் குளவிக்கூட்டினை எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் தர்மபுரம் மத்திய கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து மாணவர்களும் உடனடியாக பாடசாலை வளாகத்திலிருந்து பாதுகாப்பாக வீடுகளுக்கும் உறவினரிடமும் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் கிளி தர்மபுரம் மத்திய கல்லூரி காலை நேரத்தில் ஆரம்பமாகின்ற போது குளவிக்கூடு கலைந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு குளவி கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்று காலை 6:50 7 மணி அளவிலே பாடசாலை ஆரம்பமாகிய சந்தர்ப்பத்திலே குளவிக்கூடு கலைந்து பாடசாலையினுடைய வளாகம் முழுவதும் சுற்றித் திரிந்து மாணவர்களை கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 35 மாணவர்களுக்கு குளவி கொட்டி தர்மபுர வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றார்கள். தற்போது 18 மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஏனைய மாணவர்கள் உடல் நலம் தேறி பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிபர் உட்பட 3 ஆசிரியர்களுக்கும் இந்த கருங்குளவி கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கருங்குளவி பாடசாலை வளாகத்திலே சுற்றித் திரிவதை அவதானித்து உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு பொறுப்பாக செயற்படுகின்ற திருவாளர் திருக்குமார் மற்றும் வலய கல்வி அலுவலகம், வன ஜீவராசிகள் திணைக்களம், போலீஸ் அதிகாரிகள் என பலருக்கும் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் நமது பாடசாலை வளாகத்துக்கு வருகை தந்து குளவிக்கூடு காணப்படுகின்ற இடத்தினை கண்டறிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பாடசாலை வளாகத்திலே காணப்படுகின்ற நாவல் மரத்தினுடைய உச்சியிலே இந்த குளவிக்கூடு காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அதனை அகற்றுவதற்குரிய செயற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வனஜீவராசிகள் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பன இணைந்து பாடசாலை நாவல் மரத்திலே காணப்படுகின்ற அந்த பெரிய குளவிக்கூட்டினை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று பிரதேசத்துக்கு உட்பட்ட அளம்பில் அந்தோனியர் ஆலய திருவிழா இன்று இடம்பெற்றது. அளம்பில் அந்தோனியார் ஆலய திருவிழாவின் வேஸ்பர் திருப்பலியானது நேற்று தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. திருவிழாவின் திருப்பலியானது அருப்பணி டேவிட் அடிகளார் தலைமையில் நடைபெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவிழாவில் மறைக்கோட்ட குருக்கள், அருட்தந்தையர்கள், பங்குத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்டவர்களின் பங்கு பெற்றுதலுடன் சிறப்பாக நடைபெற்றுள்ளதுடன் அரசு திணைக்கள அதிகாரிகளும் திருவிழாவில் பங்கெடுத்துள்ளார்கள். திருவிழா திருப்பலி நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். தென்மராட்சி மட்டுவில் கிராமத்திலிருந்து துன்னாலை பிரதேசத்துக்கு கடத்தி செல்லப்பட்ட பசுக்களை உயிருடன் மீட்டு வந்த சாவச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்னவை சிவசேனை அமைப்பினர் இன்றைய தினம் பாராட்டியுள்ளனர். அண்மையில் தென்மராட்சி மட்டுவில் கிராமத்தில் இருந்து சட்டவிரோதமாக சில பசுக்களை இறைச்சியாக்கும் கும்பல் கடத்தி சென்றிருந்தது. இந்நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயற்பட்ட சாவகச்சேரி போலீசார் துன்னாலை காட்டுப்பகுதியில் வைத்து இறைச்சியாக்கப்படவிருந்த பசுக்களை மீட்டதுடன் பிரதான சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்திருந்தனர். இதன்போது சட்டவிரோத கோல்களமும் அடையாளம் காணப்பட்டிருந்தது. இந்நிலையில் பசுவதையை தடுத்து சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சிவசேனை அமைப்பினர் நேரடியாக தேடிச் சென்று பாராட்டியிருந்தனர். இதன்போது சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலோ சச்சிதானந்தும் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை சக்திகள் கொண்டிருக்கவில்லை என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய இனப்பிரச்சினை என்ற விடயத்தை மறைத்து தமிழர்களின் பெரும் தியாகத்தை ஒரே நிகழ்ச்சி நிரலில் சிதைக்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகும் பிரதான 3 சிங்கள வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த அணியும் ஒற்றை ஆட்சிக்குள் அதிகாரங்களற்ற 13ஆம் திருத்தத்துக்குள் தமிழர்களை சிக்க வைத்து வாக்குகளை கபலீகரம் செய்துவிடலாம் என்ற கனவுடன் யாழ்ப்பாணத்தில் தமது உரையாடலை ஆரம்பித்துள்ளனர். தென்னிலங்கையில் பௌத்த சிங்கள நாடு என்ற கோட்பாட்டை பாதுகாப்பதுடன் சமஷ்டி மற்றும் 13ஆம் திருத்தம் என்பவற்றுக்கான பேச்சு கூட இவருடனும் இருக்காது என
சிங்கள மக்களுக்கு சத்தியம் செய்யாத குறியாக உரையாடும் அதே தரப்பு வடக்கில் யாழ்ப்பாணத்தில் அதற்கு எதிரான நிலையில் உரையாடுகின்றனர். பூகோள நாடுகளுக்கு தமிழர் தரப்பு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றுவிட்டார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கவும், அதன் மூலம் கடந்த கால உயர்ந்தபட்ச கோரிக்கைகளில் இருந்து கீழிறங்கிவிட்டார்கள் என்ற நிலையை வெளியில் காட்டவும் சிங்கள பேரினவாதம் வேறுபட்ட முகங்களில் இருந்தாலும் தமிழர் விடயத்தில் ஒரு நிகழ்ச்சி நிரலில் நகருகின்றார்கள். தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை சக்திகள் எவரும் கொண்டிருக்கவில்லை என்ற மனோநிலை யாழில் நடைபெறும் சந்திப்புகள் உறுதி செய்துள்ளன. தமிழர் தரப்பு நிதானமாக சிந்தித்து உறுதியான முடிவுகளை எடுக்காவிட்டால் விலை மதிப்பிட முடியாத தியாகங்கள் கரைந்து போய்விடும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குகளை குறிவைத்து செயற்படும் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் தலைவர்களும் தமிழ் பேசும் மக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். திடீரென தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் வாக்குகளை பெறுவதற்காகவே இவ்வாறு செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக மட்டும் தங்கள் கொள்கைகளை மாற்றுபவர்கள் குறித்து தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும், ஆரம்பம் முதலே 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்து அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும், குறித்த கட்சிகளின் இரட்டை வேடம் தற்போது வெளிப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண மட்டத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், கணிதம், தொழில்நுட்பம், சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு 2100 ஆசிரியர் நியமனங்களையும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளோமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 500 ஆசிரியர்களை நியமிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் தேசிய பாடசாலைகளில் குறித்த பாடங்களுடன் தொடர்புடைய ஆசிரியர் வெற்றிடங்கள் பெருமளவில் நீங்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது ஓய்வு பெற்ற ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி, நிர்வாக சேவை மற்றும் ஆசிரியர் கல்வி சேவை ஆகியவற்றில் உள்ள உத்தியோகத்தர்களினுடைய பற்றாக்குறையை ஈடு செய்யும் வகையில் துரித வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை அடிப்படையாக கொண்டு யாழ் மக்களுக்கு பொருட்களை வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மாறாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் தமது கட்சி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் பின்னணியிலேயே யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் அமைப்பில் 2 வகையான அடிப்படை உரிமைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை அரசியல் மற்றும் குடிசார் உரிமைகளாக பெயரிடப்பட்டுள்ளன. இவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பொருளாதார, சமூக, சமய, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட மேலும் பல அடிப்படை உரிமைகள் பெயரிடப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். இந்த பின்னணியில் நான் வீணாக பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் உதவிகளை வழங்கவில்லை. கல்வி மற்றும் மருத்துவம் எனும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நான் குறித்த பொருட்களை வழங்கி வருகின்றேன். தேர்தலை அடிப்படையாக கொண்டு நான் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு நான் பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தேன். அந்த ஆண்டு இலங்கையில் எந்த ஒரு தேர்தலும் நடைபெறவில்லை. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை நான் கொண்டுள்ளேன். அவை வெறும் பலகைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. நான் இங்கு தொழிற்சாலைகளை திறந்து வைப்பேன். வேலை வாய்ப்புகளுடன் இந்த தொழிற்சாலைகள் திறந்து கொடுக்கப்படும். தொழிற்சாலைகளின் பெயர் பலகைகளை மாத்திரம் நான் திறந்து வைக்க மாட்டேன். அத்துடன் 13வது திருத்தம் நேற்று அல்ல, இன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல.
பல வருடங்களாக இந்த திருத்தம் தொடர்பில் பேசப்படுகின்றது. எமது சட்ட புத்தகத்தில் இந்த திருத்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் குறித்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏன் இவ்வளவு சிக்கல்? இலங்கையில் உள்ள மக்களுக்கிடையில் காணப்படும் இன மத வேறுபாடுகளை இதற்கு காரணம். இந்த நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மதங்களையும் இனங்களையும் தாண்டி இலங்கையர்களாக நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். மாறாக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அரசியலமைப்பின் திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வும் காண முடியாது என குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சாவச்சேரியைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் இந்தியா சென்று சோழன் உலக சாதனையை படைத்துள்ளார். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் வைத்து டாடா ஏசி ஊர்தியில் அதன் ஓட்டுநர், அறிவிப்பாளர் மற்றும் இருவரிடம் மொத்தமாக 4 பேரை வைத்து 1700 கிலோகிராம் எடையினை கொண்ட ஊர்தியை தனது தாடியால் கட்டி 510 மீட்டர் தூரம் கட்டியெழுத்து இந்த உலக சாதனையை படைத்துள்ளார். ஏற்கனவே இவர் இலங்கையில் வைத்து 4 உலக சாதனைகள் படைத்துள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. சோழன் உலக சாதனை படைத்த திருச்செல்வத்திற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவு கேடயம், பதக்கம், அடையாள அட்டை போன்றவை வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வின் இறுதியில் உலக சாதனை படைத்த செல்லையா திருச்செல்வம் அவர்களை அரசியல் தலைவர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் தலையீடுகளாலும் பல்வேறு கோரிக்கைகளாலும் பின்னடைவை சந்தித்த சமுர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெற செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை சமுர்த்தி வங்கியின் தலைமையகம் மற்றும் சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள், சமுர்த்தி தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய திட்டமானது புதிய கிராமம் புதிய நாடு என்று பெயரிடப்பட்டுள்ளதுடன் சமுர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெறுவதற்கான தேசிய வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரச புலனாய்வு சேவைகள் மற்றும் இராணுவ புலனாய்வு இயக்குநர்கள் என்பன போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரை தவறாக வழிநடத்தாமல் துல்லியமான தகவல்களை வழங்கியிருந்தால் தானும் தமது மூத்த அதிகாரிகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தவிர்த்திருக்கலாம் என குற்றப்புலனாய்வு துறையின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை நேர்காணல் ஒன்றின் போதே போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன வெளிப்படுத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு நவம்பரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து தனது அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் என்றும் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் தமது குழு விசாரணைகளை முடித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியிருக்க முடியும் என்றும் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக கடமைகளை பொறுப்பேற்றவுடன் சிரேஷ்ட அதிகாரியான சானியா பேசகர இடமாற்றம் செய்யப்பட்டார் என செனவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை அனைத்து உயர்மட்ட விசாரணைகளையும் முடக்கியதுடன் இடமாற்றத்திற்கான காரணங்கள் எதுவும் கூறப்படவில்லை. செனவிரத்னவின் கூற்றுப்படி புதிய அரசாங்கத்தில் பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பே இந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்டன. பொதுவாக ஒரு புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்கும் போது பிரதமர், அமைச்சரவை மற்றும் அமைச்சு செயலாளர்களை நியமிப்பது அவரது முதல் கடமையாகும். ஏனைய நியமனங்கள் பின்னரே செய்யப்படும். ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ தனது கடமைகளை பொறுப்பேற்றதும் அவரது முதல் உத்தியோகபூர்வ கடமையாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி சானியா பேசகரவை பதவி இறக்கம் செய்தார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷவின் பணிப்புரையின் கீழ் குற்றப்புலனாய்வு துறையின் பணிப்பாளராக மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் ஆளணி பாதுகாப்பு அதிகாரி W திலகரத்ன நியமிக்கப்பட்டார். இவர் உயர்மட்ட அனைத்து விசாரணைகளிலும் நேரடியாக ஈடுபட்ட குற்றப்புலனாய்வு துறையின் சுமார் 704 அதிகாரிகளுக்கு பயண தடை விதித்தார். இந்த தடை இன்னும் நடைமுறையில் உள்ளது. இது நாட்டின் குடிவரவு சட்டங்களை முற்றிலும் மீறுவதாகும் என்றும் ரவி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். முன்னதாக 2008ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதியன்று மட்டக்களப்பு வவுணதீவில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தர அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அரச புலனாய்வு சேவைகள் மற்றும் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் தரப்பால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள். இதுவே பின்னர் சக்ரானின் தாக்குதல்களுக்கான திருப்பு முனையாக இருந்தது. செனவிரத்னவின் கூற்றுப்படி அரச புலனாய்வு பிரிவினர் இந்த கொலைகளுக்காக முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மீது குற்றம் சுமத்தி வந்தனர். மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வை குழப்பியதன் காரணமாகவே தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி அஜந்தனால் இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் முடிவுக்கு வந்தனர்.
இந்த சம்பவத்தின் போது அஜந்தன் அணிந்திருந்ததாக கூறப்படும் மேலாடை அதாவது ஜாக்கெட் ஒன்றும் காட்டப்பட்டது. இதனையடுத்து மோப்ப நாய்கள் அஜந்தனின் வீட்டிற்கு சென்ற போது அவரது வயதான மாமியார் மற்றும் அவரது 2 சிறு குழந்தைகளும் வீட்டில் இருந்தனர். மேலும் அவரது 2 குழந்தைகளும் அது தங்கள் தந்தையுடையது என்றும் முதல் நாள் இரவு அது படுக்கைக்கு அடியில் இருந்ததாகவும் கூறினார்கள். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலையில் அஜந்தனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதும் போலீசாரின் விசாரணை குழுவை தவறாக வழிநடத்தும் வகையில் இந்த தவறான தகவல்கள் புரியப்பட்டன என்பது தெரிய வந்ததாக செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உண்மையான குற்றவாளிகளை மறைக்க அரசு புலனாய்வு துறையினரும் ராணுவ புலனாய்வு துறையினரும் வேண்டுமென்றே தங்களை தவறாக வழிநடத்தியது என்பதை தாம் உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது என்றும் செனவிரத்ன குறிப்பிட்டார். இது தொடர்பில் கிளிநொச்சியில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சர்வானந்தா என்ற போராளியும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் அதிகாரி செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதனால் குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணை முஸ்லிம் அமைப்பான தேசிய தௌஹீத் ஜமாத் பக்கம் திரும்புவது தடுக்கப்பட்டது. அதேபோன்று மாவனெல்லையில் பௌத்த விகாரிகள் மீதான தாக்குதல்களின் போதும் போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அரசு புலனாய்வு பிரிவினர் சரியான தகவல்களை வழங்கியிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை எளிதாக தடுத்து உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் செனவிரத்ன குறிப்பிட்டார். இதன் பின்னர் பயங்கரவாத புலனாய்வு துறைக்கு புதிய இயக்குநராக JPD ஜெயசிங்கர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அவரிடமிருந்து கிடைத்த தகவலை இந்த தாக்குதல்களின் பின்னணிகள் அரசு புலனாய்வு துறை மற்றும் ராணுவ புலனாய்வு துறை ஆகியவற்றினால் மறைக்கப்பட்டு போலீஸ் குற்ற புலனாய்வு துறையின் தவறாக வழிநடத்தப்பட்டமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது என்றும் செனவிரத்ன குறிப்பிட்டார். தெகிவலையில் ஏப்ரல் 21 மதியம் குண்டுவெடிக்க வைத்த ஜெமீலின் வீட்டுக்கு ராணுவ புலனாய்வு துறையினரும் அரசு புலனாய்வு துறையினரும் சென்ற முக்கிய தகவலையே பயங்கரவாத புலனாய்வு துறைக்கு புதிய இயக்குநராக JPD ஜெயசங்கர் தம்முடன் பகிர்ந்ததாக போலீஸ் அதிகாரி ரவி செனவிரத்ன நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.